இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் வேணும்னா நீங்கள் இயேசுவிடத்தில் வாருங்க. இலவசமான இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வீங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த காலை தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஹாப்பி ஹார்ட் இஸ் எ குட் மெடிசின். இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் என்று நாம் பார்க்குறோம். மாரடைப்பு, இருதயம் நின்று விடுகிறது, ஹார்ட் அட்டாக் என்றெல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலைக்கு இங்கே சொல்லியிருக்கிறது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். குட் ஹார்ட், ஹாப்பி ஹார்ட், அதுதான் முக்கியம். மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஓவர் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அடுத்து என்ன சிந்திக்கன்னே தெரியல. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஓவர் பேடன். இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு ஒர்க்கில் ஓவர் ப்ரெஷர், அல்லது குடும்பத்தில் ஓவர் ப்ரெஷர், அல்லது நெய்பர்ஸ் பக்கத்தில் ஓவர் ப்ரெஷர், அதிலே அந்த ஆள் பேச்சை சேர்ந்துட்டாரியா, அந்த ப்ரெஷர்லேயே அவருக்கு இப்படி வந்துட்டு அப்படின்னு சமூகத்தில் சில சமயத்தில் சொல்லுவதுன்னு பார்க்குறோம். வேதம் சொல்லிடுறது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சந்தோஷமாக இருங்க, அது ஒரு பெரிய மருந்து, அது பெரிய சுகம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படியா சந்தோஷமாக இருக்கிறது? உலக சந்தோஷத்தை குறிக்குதா இது, அல்லது சந்தோஷத்தை நம்மளே உருவாக்கக்கூடியதாக இருக்குதா? இல்லை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ். இந்த சந்தோஷத்தை தான் குறிக்குது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உலக பிரகாரமாக எத்தனை சந்தோஷத்தை நீங்கள் யோசித்து பார்த்தாலும் அவைகள் நிரந்தரம் அல்ல. தட்ஸ் ஆல் temporary. Maybe during that time you may get very joy and merry and rejoice with your friends, with your family, with your fellow beings. இருக்கலாம். But after that everything will go. ஆனால் ஒரு நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்கு இயேசு இருக்கிறார். அவர் சொல்றாரு, I will give to you my joy. என் சந்தோஷத்தை உங்களுக்கு நான் தாரேன் அப்படிங்கிறாரு. அப்போ இறைவன் தன்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த சந்தோஷம் நிரந்தரம், அந்த சந்தோஷம் நித்தியமானது, அந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷத்தை தான் இங்கே சொல்லியிருக்கிறது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இன்னைக்கு இயேசு கொடுக்குற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீங்களா? இந்த சந்தோஷம் என்ன? அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். சங்கீதம் 51:11-12 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது த ஜாய் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையிலே பழையவைகளை களைந்து ஒரு புதிய வாழ்க்கைகளை நீங்கள் பிரவேசிப்பீர்களானால் அதுதான் ரட்சிப்பின் வாழ்க்கை. எப்படி அந்த இளைய குமாரன் தன் வாழ்க்கையை, பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள் பிரவேசித்தானோ அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவன் தரித்து கொண்டான். அதே போல தான் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் வேணும்னா நீங்கள் இயேசுவிடத்தில் வாருங்க. இலவசமான இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வீங்க. அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஷால் வி ப்ரே? அன்பு நிறைந்த இயேசு சாமி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிழ்ச்சி ஒரு நல்ல மருந்து என்று நாங்கள் வேதத்திலே பார்த்தோம். ஆமாண்டவரே, இந்த மகிழ்ச்சியை இன்றைக்கு பெறுவதற்காக மக்கள் அங்கும் இங்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே போனால் கிடைக்குமா, அங்கே போனால் கிடைக்குமா அப்படின்னு ஓடிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அப்பா, இயேசு தரும் மகிழ்ச்சி அது நித்தியமானது, அது அநித்தியமானதல்ல, அது நிரந்தரம். இன்றைக்கு அந்த மகிழ்ச்சியை தேடி நாடி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க, அதுதான் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம்.
the joy of salvation, அந்த சந்தோஷத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்கள் வாழ்நாள் நாம் சந்தோஷமாய் பூரித்து இருக்கும்படி நீர் உதவி செய்வீராக அப்பா. ஸ்தோத்திரம். அவள் வாழ்க்கையிலே நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் ஆண்டவரே. உமக்குள்ள சந்தோஷமாக இருந்தா அதுவே எங்களுக்கு மருந்து, அதுவே ஆரோக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆரோக்கியத்தை இந்த பிரார்த்தனையிலே என்னோடு கூட இணைந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் கிருபை மாத்திரம் கூட இருந்து வழி நடத்தட்டும், தடைகளை மாற்றும் நாம மகிமைப்படட்டும். நாள் முழுதும் பிரசன்னம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.